என்ன வேணும் உனக்கு? உத்தரன் கோபமாக கேட்க, நாம் இன்னும் பேசி முடிக்கல. அதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து வெளியே போகிறது நல்லா இல்லை. ஸ்ரீதர் நிதானமாக கூறினான். முதல்ல என் வழியிலிருந்து தள்ளி போ. உண்மையில் உத்தரன் ரொம்பவே மோசமான மனநிலையில் இருந்தான். அவனுடைய காலேஜ் டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ள 10 காலேஜ்களில் பலவீனமானதாக இல்லை என்றாலும் டெவில் கேங் அட்டாக் செய்யும்போது அவர்களால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அவன் உடனடியாக அங்கே போயாக வேண்டும். நீங்கள் இப்போவே என்னோட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னால் உங்களை தோக்கடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இல்லாமல் உங்களோட காலேஜ் எவ்வளோ நேரம் தாங்கும்னு சொல்ல முடியாது. அவன் மனதில் நினைத்த விஷயத்தையே ஸ்ரீதரும் நினைவுபடுத்தினான். மறைமுகமாக அவன் சொன்னதை எல்லோரும் புரிந்து கொண்டனர். அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை ஸ்ரீதர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறான் என்பதை உணர்ந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போது அவனுடைய காலேஜை தாக்கும் அவர்கள் அடுத்ததாக டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கும் மற்ற காலேஜ்களையும் அட்டாக் செய்யலாம். அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட்டால்தான் டெவில் கேங்கிற்கு எதிராக போராட முடியும். அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் வாழ்ந்து வந்தார்கள். இப்போது உத்தரனுடைய காலேஜ் தாக்கப்படும் போது டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த மற்ற காலேஜ்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் உதவியை வாங்க வேண்டியிருந்தது. அவர்களை பொறுத்தவரை இப்போது நேரம் ரொம்பவே விலை மதிப்பற்றது. ஒரு நொடி கூட வீணாக்க முடியாது. ரேடியன்ஸுக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என சொன்னபடி உத்தரன் பல்லை கடித்தான். அவன் காதருகே குனிந்த முகில், இந்த நேரத்தில் நாம் இவங்க கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நிஜமாவே நீ தான் அந்த திலகாவை கடத்திட்டு வந்து வச்சிருந்தேன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடு என அறிவுறுத்தினான். ஒரு நிமிடம் அமைதியாக உதட்டை கடித்த உத்தரன், அவங்க இந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, போய் காப்பாற்றிக்கும் என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். இந்த நேரத்தில் ஹரிஷிடமிருந்து பவர்ஃபுல் டேப்லெட்டை பெறுவதை விட தங்கள் உயிரை காப்பாற்றுவது அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. ஸ்ரீதரை கடுமையாக முறைத்துவிட்டு முகிலுடன் சேர்ந்து அங்கிருந்து வெளியேறினான். உண்மையில் திலகாவை மீண்டும் கடத்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. அன்றைக்கு ஹரிஷின் பெற்றோர் கிடைக்காத கோபத்தில் திரும்பி வந்த அவனுடைய கண்களில் எதேச்சையாக திலகா பட இருந்த கடுப்பில் முகிலுக்கு கூட சொல்லாமல் அவளை மீண்டும் கடத்தியிருந்தான். நேரம் வரும்போது திலகாவை பயன்படுத்தி ஹரிஷை பிளாக்மெயில் செய்ய நினைத்திருந்தான். அதற்குள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அவர்கள் எல்லோரும் வெளியேறிய பிறகுதான் ஸ்ரீதர் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். என்னதான் அவன் வெளியில் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் தன் எதிரில் இருப்பது டாப் 10 ஆர்கனைசேஷனின் தலைவர்கள் என்பதால் அவனுக்குள் லேசான பதட்டம் இருக்கத்தான் செய்தது. நல்லவேளை சண்டை தொடங்கவே இல்லை என அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். சென்ட்ரல் ஹீலிங் அகாடமி மீது டெவில் கேங் தாக்குதல் நடத்திய செய்தி ரொம்ப வேகமாக பரவியது. இதை அறிந்ததும் முக்கிய அமைப்புகளைச் சேர்ந்த அனைவரும் கலக்கமடைந்தனர். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்த ஆஃபீஸ் ரூமில் நாதனும் சத்யனும் ரொம்ப கவலையில் இருந்தனர். இத்தனை வருஷமாக டெவில் கேங் எதுலேயும் தலையிடாமல் தலைமறைவாக தான் இருந்தாங்க. இப்போ எதுக்கு திடீர்னு ஹீலிங் அகாடமி மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க? நாதன் எவ்வளவு யோசித்தும் அவரால் பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. சத்யனும் அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தான். எனக்கு ஒன்று தோணுது, ஆனால் அது சரியாக இருக்குமான்னு இல்லையான்னு தெரியல. சத்யன் சற்று தயக்கத்தோடு கூற நாதன் அவன் மனதில் உள்ளதை சொல்லும்படி தலையசைத்தார். இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்த பினாக்கிள் திடீர்னு வெளியே வந்த அதே நேரத்தில் டெவில் கேங் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இவங்களோட நோக்கம் நம்மளை குழப்பத்தில் தள்ளுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட திறன்களை குறைக்கிறதா இருக்கும்னு தோணுது. சத்யன் சொல்ல அதை கேட்ட நாதனின் ரியாக்ஷன் மாறியது. டெவில் கேங் சீக்கிரட்டாக பினாக்கிளோட கூட்டு சேர்ந்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சத்யன்? அவர் திகைப்புடன் கேட்க, அதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா டெவில் கேங் நம்மளோட எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட்ட அமைப்பு கிடையாது. அவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிற இந்த நேரத்தை அவங்களும் பயன்படுத்திக்க நினைக்கலாம். சத்யன் விளக்க, உண்மையிலேயே இது நமக்கு ரொம்ப மோசமான நேரம்தான் நினைக்கிறேன். நாதன் ஒரு பெரு மூச்சுடன் கூறினார். அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த அந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் ஹரீஷும் அந்த முதியவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். நான் உங்களை யாருன்னு கேட்டேன். ஹரீஷ் மீண்டும் ஞாபகப்படுத்த, என்னோட பேர் பிரம்மலிங்கம், எல்லாரும் லிங்கம்னு கூப்பிடுவாங்க. நான் தான் ரீப்பர் ஸ்குவாடோட இன்சார்ஜ். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள ஹரீஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான். ரீப்பர் ஸ்குவாட் ப்ளூ, ரெட், பிளாக் அண்ட் எல்லோ என்ற வண்ணங்களின் அடிப்படையில் 4 டீம்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த 4 அணிகளில் ஒவ்வொன்றும் தனித்தன்மையான வலிமையை கொண்டிருந்தது. மேலும் அவை ஒரு குறிப்பிட்ட துறைகளில் திறமையின் உச்சத்தில் இருந்தன. ஹரீஷ், நீ ஒரு ஜீனியஸாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உனக்கு போதுமான அனுபவம் இல்லை. உன்னோட எல்லைகள் விரிவாக இல்லை. அதே மாதிரி உன்கிட்ட தேவையான பயிற்சி அடித்தளமும் இல்லை. இப்போதைக்கு பீமா கேங், மோகன் ஃபேமிலி, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி,
இது இல்லாமல் இன்னும் வேறு சில அமைப்புகள் கூட உன் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. ஆனால் அதுவே நாங்கள் உன்னை தேடி வந்ததில் நிச்சயமாக எந்த தப்பான உள்நோக்கமும் இல்லை. லிங்கம் அமைதியாக வித்தியாசத்தை விளக்கினார். மேலும் அவர் தனது தாடியை நீவியபடி மீண்டும் தொடர்ந்தார். மோகன் குடும்பம் ஒரு நாளும் அவங்க நிலைமையிலிருந்து கீழே இறங்கி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உனக்கு எதிராக செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டா அது உனக்கு பேர் அழிவை தர ஒரு அடியாக தான் இருக்கும். சொல்லிக்கொண்டே வந்த லிங்கம் அடுத்து என்ன பேசுவதென்று யோசித்தபடி வானத்தை நிமிர்ந்து பார்த்தார். எல்லாத்தையும் விட உண்மை என்னன்னா, ரீப்பர் ஸ்குவாட் மட்டும் இல்லைனா நீ என்ன மாதிரியான பயங்கரமான ஆபத்தை எதிர்கொள்ள போறேன்னு உனக்கே தெரியாது என்று அவர் ஹரிஷை எச்சரித்தார். ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? நீங்களும் என்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலாவை கேட்டு தானே இங்கே வந்தீங்க? ஹரிஷ் அவரிடம் நேரடியாக கேட்க, அப்படியே இருந்தாலும் உனக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க முடியும். நீ எங்கள் கூட ஒத்துழைக்கிறது தான் இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி. சொன்ன லிங்கத்தின் டோன் கொஞ்சம் கூட மாறவில்லை. பின்பு நின்று ஹரிஷின் முகத்தை நேராக பார்த்தவர், இவ்வளோ பெரிய பவர் இருந்தும் மோகன் ஃபேமிலியும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியும் உன்னை ஏன் எதுவும் செய்யலைன்னு உனக்கு தெரியுமா என ஒரு கேள்வியை முன்வைத்தார். கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்த ஹரிஷ், ஏன்னா எந்த சக்தியாக இருந்தாலும் இந்த நாட்டில் அவங்கள நிலைநிறுத்திக்க ஆசைப்பட்டா அவங்க சட்டத்தோட எல்லைக்கு உட்பட்டு தான் செயல்படணும் என்றான். குட், இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ ரீப்பர் ஸ்குவாடில் நுழைஞ்சேன்னா அதுக்கப்புறம் உன்னோட ஃபார்முலாவை பாதுகாக்க இந்த முழு நாடும் உதவும். பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டுங்க கூட உனக்காக சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. அவர் பொறுமையாக விளக்க ஹரிஷின் கண்கள் விரிந்தது. அப்படியான ஆதரவை பெற்றிருப்பதன் அர்த்தம் என்னவென்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். பவர்ஃபுல் ரொம்பவே மதிப்பு மிக்கது என்பதை இந்த கொஞ்ச நாட்களில் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அதன் மதிப்பு இந்த அளவிற்கு அளவிட முடியாததாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்ச நேரம் 2 பேருமே எதுவும் பேசவில்லை. அங்கே மரங்கள் அசையும் சத்தமும் பறவைகளின் சத்தமும் மட்டும் கேட்டது. அவர்கள் இருவரும் ரோட்டில் நடந்து செல்வதை பார்க்கும்போது ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிக்கொண்டே நடந்து செல்வதைப் போல தோன்றியது. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ரீப்பர் ஸ்குவாடில் சேர்ந்து டேப்லெட் ஃபார்முலாவை கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஹரிஷ் கடைசியாக தன் மௌனத்தை கலைத்து நிதானமாக கேட்டான். எதுவும் இங்கே ஈஸியாக கிடைச்சிடாது. இதுக்கு பின்னாடி நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கணும். ஹரிஷ் உறுதியான குரலில் சொல்ல லிங்கம் சம்மதமாக தலையசைத்தார். நீ ரொம்பவே யதார்த்தமாக இருக்க ஹரிஷ். இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத விட ஒரு நல்ல லட்சியத்தோடு இருக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். சரி, நான் உனக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பதவியையும் பட்டத்தையும் கொடுத்தா உனக்கு ஓகேவா? வேணா நீ இந்த ரீப்பர் ஸ்குவாடில் 2nd லெவல் கமாண்டராரு என்றவர். இது ஒரு பதவி மட்டும்தான். எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பவரும் இந்த பதவிக்கு இப்போதைக்கு கிடையாது என்றும் கூறினார். அவர் கூறி முடித்ததை கேட்டு ஹரிஷ் நடப்பதை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். அது வெறும் பெயரளவு பட்டமாக இருந்தாலும் அது அவனை இன்னும் உயர் பதவியில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாற்றும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஹரிஷ் வயதில் உள்ள இளைஞன் நினைத்து கூட பார்க்க முடியாது. உடனே அதற்கு பதில் சொல்லாமல், எனக்கு இன்னொரு கோரிக்கையும் இருக்குது. என்னோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும் என்றான். இப்போது ஹரிஷ் என்னதான் அதிக பலம் மற்றும் அந்தஸ்து உள்ளவர்களை தெரிந்து வைத்திருந்தாலும் மோகன் குடும்பத்தை போன்ற சக்தி வாய்ந்த அமைப்பை எதிர்த்து போராடுவதற்கு ரேடியன்ஸின் தற்போதைய நிலை போதுமானதாக இல்லை. அவன் தனது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு முதலில் அவனுக்கு எதிராக திட்டம் போடுபவர்களை பற்றிய தகவல்கள் வந்து சேர வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவன் முக்கிய அதிகாரியாக இருப்பது அந்த வேலையை ரொம்பவே சுலபமாக்கும். நீ ரீப்பர் ஸ்குவாடில் சேரதா இருந்தா நீ கேட்ட எல்லாத்துக்கும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். லிங்கம் தன் கையை நீட்ட ஹரிஷும் அதன் மீது தன் கையை வைத்தான். இது 2 பேருக்குமே பெனிஃபிட் தர பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்னு நம்புவோம் அவர் கூற, கவர்மெண்ட் என்னை ஏமாத்தாதுன்னு நானும் நம்புகிறேன் என்றான் ஹரிஷ். இருவரும் உற்சாகமாக கைகுலுக்கி கொண்டார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் ஷோபாவும் கிருபாவும் அவர்களுடைய அம்மா இருந்த ரூமுக்கு வெளியில் உட்கார்ந்திருந்தார்கள். மணிவேல் தன்னுடைய மனைவி நல்லபடியாக ஓய்வெடுக்க வேண்டும் என நினைத்து மருத்துவமனையின் முழு தளத்தையும் வாடகைக்கு எடுத்திருந்தார். அதனால் இப்போது அந்த வராண்டாவில் கிடந்த ஸ்டீல் சேரில் ஷோபாவும் கிருபாவும் மட்டுமே உட்கார்ந்திருந்தனர். அம்மா நல்லா தானே இருக்காங்கக்கா? அழுது கொண்டே கேட்க, கவலைப்படாத கிருபா, டாக்டர் கண்டிப்பாக அவங்கள சரி பண்ணிடுவார். ஷோபா தன் தங்கையின் தலையை தடவியபடி ஆறுதல் கூறினாள். அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து, ஃபைனல் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு என்றார். நீங்கள் என்ன சொன்னீங்க? கேட்டபடி ஷோபா சேரிலிருந்து வேகமாக எழுந்தாள். உங்கள் அம்மா உடம்புல இருக்கிற விஷம் ரொம்பவே ஹைப்ரிட்டான பாய்சன். அது ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. இப்போ உள்ளுறுப்புகளை வேற பாதிச்சிருக்கிறதுனால எங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டுகளால்
டெம்பரவரியாக தான் அந்த பாய்சனோட பவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிஞ்சது. அந்த நர்ஸ் கூற கேட்டுக்கொண்டு இருந்த 2 பெண்களின் கண்களிலும் ஒரு கலக்கம் தெரிந்தது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியறது சந்தேகம்னு சொல்கிறீங்களா? என கிருபா கோபமாக கத்த. அச்சோ, மெதுவாக பேசுங்க. இதையே நான் சொல்லக்கூடாது, டாக்டர் வந்து தான் சொல்லணும். ஏதோ உங்கள் 2 பேரையும் பார்க்க பாவமாக இருக்கேன்னு உண்மையை சொல்லிட்டேன் என்ற நர்ஸ் சட்டென்று குரலை தாழ்த்தி கொண்டு, உங்ககிட்ட இதை சொல்லலாமான்னு கூட தெரியல. எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும்னா அதுக்கு சிஸ்டம் கிளீனிங் பில் தான் கரெக்டாக இருக்கும். உங்களால் முடிஞ்சா அதை தயாரித்து கொடுக்குற யாரையாவது கண்டுபிடிங்க என்று கூற ஷோபாவும் கிருபாவும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அந்த நர்ஸை பார்த்தனர். அந்த டேப்லெட்டை பல வருஷமாக யாருமே யூஸ் பண்ணலை. உங்கள் அம்மா இருக்க கண்டிஷனுக்கு அதிகபட்சம் இன்னும் 10 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அது அவ்வளோ ஈஸியான வேலையாக இருக்காது. இந்த நர்ஸ் பேசிக்கொண்டே போக குறுக்கிட்ட கிருபா, இதை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது என்று கேட்டாள். நான் முதல்ல ஹெர்பல் மெடிசனை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் பயிற்சி எடுக்க எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதுனால கண்டினியூ பண்ண முடியாமல் இந்த ஃபீல்டுக்கு மாறிட்டேன் என்று அந்த நர்ஸ் விளக்கம் தர அவர்கள் இருவரின் முகத்திலும் ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, இப்போ முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவை முழுசாக குணப்படுத்த இதை விட்டால் வேறு வழி இல்லையா? ஷோபா கேட்க அந்த நர்ஸ் பதில் சொல்வதற்காக வாயை திறந்தார். அங்கே வந்த நர்ஸ், சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட் மூலமாக மட்டுமே அவர்களின் அம்மாவை குணப்படுத்த முடியும் என்று கூறுகிறார். அப்படின்னா எங்கள் அம்மாவை காப்பாற்ற வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா என்று பதட்டத்துடன் ஷோபா கேட்க, எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வழி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா விஷயத்தில் டயாலிசிஸ் கூட வேலை செய்யாது. சுற்றுமுற்றும் பார்த்த அந்த நர்ஸ் ஒரு பயத்துடன் பதில் சொன்னார். சிவகங்கையில் மணிவேலின் குடும்பம் ரொம்பவே பிரபலமானது என்பதுடன் அவர் ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளும் செய்திருந்தார். அதனால் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அந்த நர்ஸ். அதனால்தான் யமுனாவின் நிலையை பற்றிய உண்மையை வெளிப்படையாக அவர்களிடம் கூறினார். அப்படின்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? கிருபா இடுப்பில் கை வைத்தபடி மிரட்டும் விதமாக கேட்டாள். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாருமா. சத்தம் போட்டு என் வேலைக்கு வர வச்சிடாத. ஏதோ உங்கள் மேலே இருக்கிற மரியாதையில் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கடைசியில் எனக்கே பிரச்சனை உண்டு பண்ணிடுவீங்க போல அந்த பெண் பதற்றத்துடன் கூற. கிருபா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாங்க. எதுக்காக நீ திருப்பி அவங்கள மிரட்டுற? நீ இங்கே இருந்து அம்மாவை பார்த்துக்கோ. நான் போய் அவங்க சொன்ன டேப்லெட்டை உருவாக்கக்கூடிய ஒருத்தரை கண்டுபிடிக்கிறேன். ஷோபா தன் தங்கையை அமைதிப்படுத்தினாள். இதை சொல்லும்போதே அவளுடைய மனதில் ஹரிஷ் தான் தோன்றினான். அவனால் நிச்சயம் அந்த மருந்தை தயாரிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவள் தன் தங்கையை பாதுகாப்பாக இருக்கும்படி கூறிவிட்டு ஹரிஷை தேடி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.